என்னால நம்பவே முடியலடா. நம்புடா, இன்னைக்கு சாயங்காலம் கோவில்ல நீ பாட போற. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. முதல்ல பாடுற, அதுவும் கோயில்ல பாடுற. நீ கொடுத்து வச்சவன்பா. ஆமா, பணம் மணி ஆர்டர்ல வரும், கவர்ல கொண்டு வந்திருக்கே. ஒருவேளை யாராவது. அதோட முக்கியம் நமக்கு தேவை பணமும் ப்ரோக்ராமும் தானே. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நான் எப்படி ப்ரோக்ராம் போறது? இந்த வேணா போட்டுக்கிறியா? கிண்டலா பண்ற? நான் முதல்ல பாட போறேன், எப்படி போறது? ஒரு நல்ல ட்ரெஸ் வேண்டாமா? ஒண்ணு செய்யலாமா? எய்த்து விட்டு கோலப்ப கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு, ஒண்ணு தள்ளிட்டு வரட்டுமா? இரு. என்னடா அது? நான் முதல்ல பாட போறேன், மழை வரும் போல இருக்க. ஒண்ணும் கவலைப்படாத, மழையெல்லாம் வராது. கிளம்பு. நீ வாடா. நீ போ, பின்னாடியே நான் வரேன். நான் ஆடியன்ஸ் நடுவில் உட்காந்து பாக்குறேன், அப்பதான் கரெக்ட் ரியாக்ஷன் தெரியும். கௌரவமா ஆட்டோல போய் இறங்கு. கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன்டா. இருக்கட்டும். நான் சொல்றது என்னன்னாக்கா, ஐயோ என்ன பிரசவமா? யார சொல்றான்? உன்னதான்டா. என்னதான்டா? இல்லங்க, என்னதாங்க. ஏப்பா வழியில இப்படி துடிக்கிறான், நீ வெளியே உட்கார்ந்துட்டு இப்படி புத்தகம் படிச்சிட்டு இருக்கியப்பா? சும்மா நடிக்கிறாங்க. ஆமா, வலியில் துடிக்கிறான், நடிக்கிறாங்கிறீங்களே. என்னங்க பின்ன, நேற்றுக்கு ப்ரோக்ராம்ல அந்த துட்டு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல 15 பரோட்டா தின்னு இருக்கிறான். 17 பரோட்டா சாப்பிட்டவனே சும்மா உட்காந்துருக்கிறேன். என்னது 17? 2 ஜாஸ்தி. நீங்க உருப்படவே மாட்டீங்கடா. அந்த பணத்துக்கு 2 மாசம் வாடகை கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ, என்னப்பா அவனால கட்ட முடியலீங்க, அதான். எதிரொலியா? இவன் வேற. போயா தலைய பாரு, பிளே கிரவுண்ட் மாதிரி. இந்தியாவில் நீங்க பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. அதே உட்கார்ந்துருக்கான் பாரு. இந்தா வந்து வாங்க மாட்டீங்களோ? நீ எதுக்கு இருக்க? யார்கிட்ட இருந்துற? இருடா, படிச்சு சொல்றேன். படியேண்டா. உனக்கு வந்த வாழ்வு பத்தியா? நேத்திக்கு அந்த கோயில்ல உன் கச்சேரியை கேட்டுட்டு உனக்கு ஒரு ரசிகை லெட்டர் போட்டிருக்கா. ராவோட ராவா. ரசிகையா? அப்பா, என் பாட்டையும் கேட்டிருப்பா, என் பர்சனாலிட்டியும் பார்த்திருப்பா. பாட்டுக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா ஓகே, ஆனா பர்சனாலிட்டிக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா உனக்கே தெரியும். இந்த லெட்டர் கொடு. டைரி எடு. ஏண்டா? எடுறா. ஐயோ, டேய், இந்த 3 லெட்டர்ல இருக்கிற கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு பார். ஆமா, இந்த லெட்டர் எப்படி நம்ம வாசலுக்கு வந்தது? என்ன கேட்டா எனக்கு எப்படா தெரியும்? ஆனா இந்த 3 லெட்டரையும் எழுதினது ஒரு பொண்ணு தான். அந்த டைரி எடு. முதல் ரசிகை. வாங்க சார். என்னடி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்திருக்கேன்? ஒண்ணு இல்ல, சும்மாதான். சும்மா வரமாட்டியே. ஷாப்பிங் வந்த, அப்படியே உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னுதான். இன்ஃபர்மேஷன் இல்லாம அப்படி பேச வந்த விஷயம் என்ன விஷயமோ? ஒண்ணும் இல்ல, அங்க கீழே ஒருத்தர் பாடுவார்ல, அன்னை கூட என் கவிதையை பாடல. பேரு அவர் பேரு ரவி. ரவி. அவரை எங்க கோயில் ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோமா? நாங்கன்னா நான் தான் ஏற்பாடு பண்ணிருந்தேனா? அவர் பாட வந்த உடனே பயங்கரமா மழை வந்துருச்சு. முதல்ல ப்ரோக்ராம் பாட வந்திருக்காரு, எப்படி இருந்திருக்கும்? ஓடுறவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் நல்லா பாடுவேன், தயவு செஞ்சு நில்லுங்க, நான் நல்லா பாடுவேன்னு கெஞ்சினாரு.
அந்த மழையில யார் நிப்பாங்க? அந்த எமோஷன்லயே பாட ஆரம்பிச்சாரு பாரு. மழையெல்லாம் நின்னுடுச்சு. போன கூட்டம் மறுபடியும் ஒண்ணு செஞ்சிருச்சு. கடைசியா அவர் பாடி முடிச்ச உடனே எல்லாரும் கை தட்டினாங்க பாரு. சொன்னாரா? நேத்து நாங்க 2 பேரும் பீச்ல மீட் பண்ணோம். அப்பதான் அவர் என்கிட்ட எதை சொன்னாரு. பீச்ல மீட் பண்ணீங்களா? ராதா, நான் அவரை பார்த்தோன்னு எனக்கு காதல் வரல. நீ அவர் நல்ல பாடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் காலையில பாடும்போது கேட்டேன், மத்தியானம் பாடும்போது கேட்டேன், சாயந்தரம் பாடும்போது கேட்டேன், ராத்திரி பாடும்போது கேட்டேன். அவர் எப்பப்ப பாடுறாரோ அப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். நீதான் பார்த்திருப்பியே, அவர் கோயில்ல பாட வந்தப்போ அவருடைய கண், அவருடைய முகம், அவருடைய உடல், அவருடைய குரல், அந்த குரலை கேக்குறப்போ யாருக்குதான் அவர் மேல என்ன ஏமாந்துட்டியா? இதுக்கு மேல ஒரு வாரத்தை டேப் பண்ண முடியல. அதுக்குள்ள எங்க அப்பா வந்துட்டாரு. ஏய், நீ என்ன சொல்ல வந்தேங்கிறது எனக்கு தெரியும்டி. நீ என்ன சொல்ல நினைச்சியோ அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். Am I correct? அங்கே நடி பாக்குற, அவர் போயிட்டாரு. ஒண்ணு கவலைப்படாத, உனக்காக எங்க மாமா கிட்ட சொல்லி அவரை டிவில பாட ஏற்பாடு பண்றேன். ஓகே? ஏய், எப்படியாவது அவரை பாடுறதுக்கு ஏற்பாடு பண்றீ? நீ அவர்கிட்ட பேசிருக்கிறியா? இல்லடி. ஓகே, நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டல, பின்ன என்ன விட. அப்ப செஞ்சுடலாங்கறியா? செய்திட வேண்டியதுதான். நம்பிக்கையான பார்ட்டி தானே? அது பொண்ணே சொல்லிருக்கா. பணம் வச்சிருக்கியா? ₹1 இருக்கு. ₹1 இருக்கா? 8 நாளுக்கு ஒரு தடவை செய்யலாம். ₹1 2 தடவை செய்யலாம். டேய், நம்பர் என்னடா? 441987. ஹலோ, என்னடா அது? யாரோ ஒரு பொண்ணு பேசுறா. யார் பேசினா உனக்கு என்னடா? நான் ஒரு பாடகன், தேனாம்பேட்டையில இருந்து பேசுறேன். இந்த நம்பருக்கு போன் பண்ணா டிவியில பாடத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சுசீலாங்கிற ஒரு பொண்ணு சொன்னான்னு சொல்ல வேண்டியதானே? சீக்கிரம்டா போன். ஹலோ, வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? என்னது? வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? நான்சென்ஸ். போனை வச்சுட்டடா. ஆமாண்டா, வீட்டுல கிழவ சௌக்கியமா கிழவி சௌக்கியமான்னு கேட்டா போன வைக்காத என்ன பண்ணுவா? நீ எல்லாம் கிழவி கூட பேச லைக் ஏட்டனா தண்டம் பிளடி நான்சென்ஸ். இதே தாண்டா அவ்வளவு சொன்னா. சொன்னால எஸ், நாங்க தேனாம்பேட்டையில இருந்து பேசுறோங்க. தனிகாட்சியில பொண்ணு சுசீலா இருக்காங்களே? ஆமா, அவ என் ஃப்ரெண்டு. சந்தோஷங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாக்க டிவியில பாடத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு அவங்க தான் சொன்னாங்க. நீங்க யாருங்க? நாங்க சுசீலா வீட்டுக்கிட்ட இருக்கோம். என் பேர் செல்வம். என் ஃப்ரெண்டு ரவி நல்லாவே பாடுவாங்க. கோவில் விழால கூட பாடியிருக்காங்க. அவன் பாட்டை கேட்டு மழை வந்து கூட யாரும் கலையிலாம் பாத்துக்கங்க. சத்தியமாங்க, இதுக்கெல்லாமா போய் சொல்வேன். கொஞ்சம் இருங்க, அவனையே பேச சொல்றேன். நீ வந்து பேசிருக்கியா? நான் ஏற்பாடு பண்றேன். ஹலோ, ஹலோ. ஹலோ, ஹலோ. ஏய், அப்ப பிடிச்ச அளவுலாம் சொல்லிட்டு இருக்கே.
மறுபடியும் போனை வச்சிட போறாங்கடா. வேற காசு வேற இல்ல. நான் என்ன பண்றது? அங்கிருந்து ஒரு பதிலும் இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் தான் ரவி பேசுறேன். இதுக்கு முன்னாடி நான் தான் பேசினேன். நீங்க நான் சென்ஸ் திட்டிட்டீங்க. சீக்கிரம் விஷயத்த சொல்றேன். என்ன அங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல, பேப்பர் கீழே விழுந்துருச்சு. அதை விடுங்க மேடம். எப்படியாவது டிவியில பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாளை காலையில 10 மணிக்கு டிவி ஸ்டேஷனுக்கு வாங்க. தேங்க்யூ மேடம். இதுக்கு முன்னாடி நான் தான் பேசினேன். நீங்க நான் சென்ஸ் திட்டிட்டீங்க. சீ. எனக்கு அப்பவே தெரியும்டா. நீ ஒரு நாளாவது உருப்படியான காரியம் பண்ணிருக்கியா? நடரா. இன்னொரு 50 பைசா இருந்தா இன்னொரு டெலிபோனாவது பண்ணிருக்கோம். நான் என்னடா பண்றது? பேசாத. ஏதோ ஒரு பொண்ணு போன் பண்ணி டிவி ஸ்டேஷனுக்கு வாங்கன்னாக்க நீங்க யாரு, உங்க பேர் என்ன ட்ரெஸ்ல வருவீங்க, இல்ல ட்ரெஸ் இல்லாத வருவீங்களா? ஏய், கோவத்துல நான் முன்ன பின்ன பேசுவேன். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு வேணா பாரு, முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்க வர சொன்னீங்களாமே, நான் வந்திருக்கேன்னு சொல்ல போற. உன்னை செருப்பாலேயே அடிக்க போறேன். ஐயோ, செருப்பாலையா? பின்ன இருக்கிறத வச்சுதான் அடிக்க முடியும். உனக்காக தொடப்ப கட்டி எடுத்துன்னு வர முடியும். நீயே இப்படி சொன்ன எப்படிடா? நீ வேணா பாரு, நாளைக்கு அப்படிதான் நடக்க போகுது. வந்து ஏங்க அவரு 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னாரே, இன்னும் வரலையே. சார், டைம் என்னாச்சு? 10 10 10. ஏன் அங்கிள், அவரை இன்னைக்கு பாட வைப்பீங்கல்ல? அவர் இன்னைக்கு பாடுறாரு. போதுமாமா? சுசீலா தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி இருக்கம்மா. இவ்வளவு நியாயம் பேசுறீங்க. உனக்கு அவரை தெரியும், அவருக்கு உன்ன தெரியாதுங்கிற. வாசல் வராண்டாவில போய் நின்னு அவர் வர்றாரான்னு பாரு. Excuse me. Yeah, I want to see Mr. Kasturi Kumar. please go this way. Thank you. Excuse me. Yeah, 441987 நீங்க தானே? first you see this board. Ladies toilet. Nonsense. Thank you. அந்த பொண்ணு கேட்டுருமா? Nonsense. அவரே வந்து நிக்கிறாரே, நானா போய் பேசிட்டுமா? நான் தான் ராதான்னு எப்படி சொல்றது? கேட்ற வேண்டியதானே? ஹலோ, 441987. யாரு? அப்பாவா? அப்பா, நான் ஒருத்தர் டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தேன். அவரை காணோம். அவருக்கு நம்ம ஃபோன் நம்பர் தான் தெரியும். ஒருவேளை அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாருன்னா டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுங்க. என்ன அடையாளம் கேட்டாருன்னா ஒயிட் சாரியில கிரீன் ஃபிளவர் டிசைன் சொல்லுங்க. பேரு கேட்டாருன்னா ராதான்னு சொல்லுங்க. பேரு கேட்டாருன்னா ராதான்னு சொல்லுங்கப்பா. மேடம், நீங்க சொன்ன அந்த ஆள் நான் தான். கொஞ்சம் ஓகே. முதல்ல டிவியில பாட போறதுக்கு உன்னை வாய்ஸ் டெஸ்ட் எடுக்க போறேன். என்ன பாட போற? இதான் பாட போறேன் சார். இப்படி டபுள் பேப்பரா இருந்தா டேக்ல பேப்பர் சவுண்ட் வரும்பா. சார், இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஓகே, எல்லாத்தையும் முதல்ல ஒரே பேப்பர்ல எழுதி எடுத்துக்கிட்டு வா. கொடுங்க, நான் எழுதி கொடுக்குறேன். இல்ல பரவாயில்லைங்க, நானே எழுதிக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க.